ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் ஆர்சிபிலேருந்து லேட்டஸ்டான கிரிக்கெட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதிப் போட்டியில் கால் வைத்திருக்கும் நம்மளுடைய ஆர்சிபி வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிம் டேவிட். ஸோ பிபிஎல்லோட ஃபைனல்ஸில் இன்னைக்கு நம்மளுடைய டிம் டேவிடோட டீமான ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் வின் பண்ணி டைரக்ட் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக குவாலிஃபயர்ஸில் வந்து மோதி இருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் 200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடி இருந்தாரு. ஸோ இந்த பிபிஎல்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிற பிளேயர் டிம் டேவிட் தான். ஸோ 177 அப்படிங்கிறது அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கு. ஸோ மிகப்பெரிய லெவலில் ஒரு தரமான ஒரு ஃபினிஷிங் ஃபார்மில் அவர் இருக்கிறாரு. ஸோ மேட்ச் பை மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான ரன்ஸ் அடிச்சு கொடுக்கறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக் டு பேக் 50s அடிச்சு 2 மேட்ச்ல வந்துட்டு மாஸ் காட்டினதுன்னு நிறைய விஷயங்கள் இப்போ நம்மளுடைய டிம் டேவிட் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஃபைனல்ஸ்லையும் டிம் டேவிட் வேற லெவலில் மாஸ் காட்டி ஹோபர்ட்டை வின் பண்ணி வந்தாரு அப்படின்னா ஸோ ஆர்சிபிக்கு அது இன்னொரு மிகப்பெரிய ஆடட் அட்வான்டேஜாக வரும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிம் டேவிடோட அந்த ஃபினிஷிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது டவுட்டில் வச்சுருந்தாங்க. பட் இப்போ அதை ஃபுல்லாகவே ப்ரூவ் பண்ணி டிம் டேவிட் வேறு லெவலில் மாஸ் காட்டிட்டாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பிரைமரி ஃபினிஷர் அப்படிங்கிற ரோல் வந்து டிம் டேவிடுக்கு போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஓவர் போடல ஜாக்கப் பத்தல்னு சொல்கிறாங்க. பட் கரண்ட் ஃபார்ம் இவர் நல்லாவே இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாகவும் ஆடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட், ரஞ்சி ட்ராஃபியில் களமிறங்கும் விராட் கோலி. ஸோ ரஞ்சி ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஃபர்ஸ்ட் மேட்சை விட்டுட்டு செகண்ட் மேட்ச்ல இருந்து தான் களமிறங்குறாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு நெக் ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அந்த விஷயத்தினால அவர் வந்து ரஞ்சி ட்ராஃபி ஆட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அப்டேட் வந்திருந்தது. அந்த அப்டேட் வரும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த தடவை மட்டும் ரஞ்சி ட்ராஃபி விராட் கோலி ஆடல அப்படின்னா அவர் பெரிய லெவலில் வந்துட்டு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவார். ஈவன் அவரோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்தே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்துட்டு அபியூசஸ் அப்படிங்கிறது நிறைய வரும் அப்படின்னு. ஏன்னா இந்த தடவை வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே டொமஸ்டிக் ஆடி ஆகணுங்கிற விஷயத்த பிரஸ் மீட்ல ஓப்பனாக கம்பீர் சொல்லிட்டாரு. ஸோ அந்த விஷயத்தினால எல்லாருமே இப்போ ரஞ்சி ட்ராஃபிக்கு போயிட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மா, எஸ்ஐ ஜெய்ஸ்வால், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜடேஜா வரைக்கும் இந்த ரஞ்சி சீசன் ஆட போகிறாங்க. அப்போ விராட் கோலியை வந்து அவங்க ஒரு இக்கு வச்சு என்ன சொன்னாங்கன்னா, ஃபேன்ஸ் இருந்தாலும் விராட் கோலி ரஞ்சி ஆட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விராட் கோலிக்கு எகெயின்ஸ்டாக நிறைய பேர் திருப்புறதுக்கான முயற்சி இருந்தது. இப்போ விராட் கோலி வந்து மட்டும் ரஞ்சி ஆடல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அது விராட் கோலிக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஜுரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேட்சை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் மேட்ச்ல இருந்து விராட் கோலி ரஞ்சி ட்ராஃபியில் ஆட போறாரு. ரயில்வேஸுக்கு எகெயின்ஸ்டான மேட்ச்ல இருந்து தான் நம்மளுடைய கிங் கோலி ஆட போறாரு. ஸோ கிங் கோலியோட ரிஷப் பண்ட்டும் டீமுக்குள்ள இருக்க போறாரு. கண்டிப்பா கிங் கோலி பல வருடங்கள் கழிச்சு ஆட போற ரஞ்சி மேட்ச் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய லெவலில் கிரௌட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து ஜார்க்கண்ட், அதாவது வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு அவருடைய மேட்ச் இருக்கு. ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சீட்டிங்லாம் இப்போ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கிங் கோலிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரயில்வேஸுக்கு எகெயின்ஸ்டான மேட்ச்ல பெரிய லெவலில் அந்த விஷயம்லாம் நடக்கும். அதனால அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ வந்துட்டு அவங்க பெரிய லெவலில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நியூஸ் தான். கோலி இந்த ரஞ்சி சீசனில் ஒரு செஞ்சுரி அடிப்பாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸில் மாஸ் காட்டி இருக்கிற ஃபில் சால்ட். ஸோ ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியா வர்சஸ் நம்மளுடைய இங்கிலாந்து மோத போகிற ஃபர்ஸ்ட் T20 அவர் தான் விக்கெட் கீப்பராக இருக்க போகிறாரு. டாப் ஆர்டர் பெண்டக்கிட் கூட அவர் தான் வந்து ஓப்பனிங் பண்ணணும். பிளேயிங் 11 இங்கிலாந்து வெளியேற்றிட்டாங்க. ஸோ பிளேயிங் 11 வரதுக்கு முன்னாடியே இங்கிலாந்து அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ ஆல்ரெடி ஃபில் சால்ட் வந்து T10 லீக்ல இருந்து இங்கே வந்துட்டு அவருடைய ஃபாரின் T20 லீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு ஃபார்மில் தான் இருந்துட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அவருடைய அதே ஃபார்ம் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்க்ளூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக ஃபில் சால்ட் வந்து எப்பவுமே நல்ல ஒரு தரமான பேட்ஸ்மேன், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான ஆட்டங்கள், அதாவது வந்து அவர் செட் ஆயிட்டாரு அப்படின்னா அவரை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வந்துட்டு விக்கெட் எடுத்து அவுட் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயம் ஃபில் சால்ட் கிட்ட ரொம்ப நாளாகவே இருக்கு. கேகேஆருக்கு அவர் ஆடுறதுலேருந்தே நம்ம ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவர் உள்ளேருந்து ஆடுறதுலேருந்தே அவர் செட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது அவர் டபுள் டிஜிட்டை ஸ்கோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவர் அவுட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க. சப்போஸ் அவர் டபுள் டிஜிட்குள்ளே என்டர் ஆகி வேறு லெவலில் செட் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் ஆஃப் செஞ்சுரி போடாமல் போக மாட்டார். ஸோ நாளைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய லெவலில் இருக்கிற த்ரெட் கண்டிப்பாக ஃபில் சால்ட்டோட விக்கெட். ஸோ அதை வந்து மெயினாக வந்து தட்டி தூக்கி ஆகணும். ஸோ பவர் பிளேக்குள்ளேயே அவர் அவுட் எடுத்துட்டோம் அப்படின்னா டீம் இந்தியா நாளைக்கு வந்து வின் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபில் சால்ட்டோட ஷோ அப்படிங்கிறத நம்ம நிறுத்த முடியாது. ஸோ அவருடைய ஃபார்ம் ஆர்சிபிக்கும் மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. ஏன்னா ப்ராக்டிஸில் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா 6 போட்டு பொழந்திருக்கிறாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு எவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறாருன்னு. நெக்ஸ்ட் ஆர்சிபியிலிருந்து IPL 2025 செகண்ட் ஃபேஸில் வெளியேற போகிற 2 பிளேயர்ஸ்.
ஒன்று வந்து யாருன்னா நம்மளுடைய ஜாஸ் ஹேசல்வுட், இன்னொன்று வந்து லுங்கி இங்கிடி. ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஐபிஎலோட பிளே ஆஃப்ஸ் அது முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா WTC ஃபைனல்ஸ் இருக்கிறதுனால WTC ஃபைனல்ஸோட அந்த ஒரு ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு ஸோ ஃபைனல்ஸில் இருக்கக்கூடிய அந்த 15 மெம்பர்ஸ் அப்படிங்கிறத சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா வந்துட்டு பிளே ஆஃப்ஸ் டைம்லேயே கூப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் இருக்குது. ஸோ அப்படி சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நம்மளுடைய ஆஸ்திரேலியா டீம்ஸ் வந்துட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னா ஸோ ஆஸ்திரேலியா டீமோட பிரைமரி சைடில் இருக்க பிளேயர் தான் WTC ஃபைனல்ஸில் ஜாஸ் ஹேசல்வுட். அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவோட சைடில் பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடி. இவங்க 2 பேருமே இப்போ RCBயில் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்துட்டு இப்போ வந்து மிகப்பெரிய லெவலில் பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க. ஸோ GTயில் ரபாடா அண்ட் நம்மளுடைய ஜெரால்ட் கோயிட்ஸு, SRHல வந்து டிராவிஸ் ஹெட்டு. ஸோ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைமரி பிளேயர். பேட் கமின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன். ஸோ இப்போ வந்து BCCI இந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் எப்போவுமே வந்துட்டு அந்த அவைலபிலிட்டியில் பிரச்சனை வரும். பட் இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா புது ரூல் இருக்குது. பிளேயர்ஸ் வந்துட்டு ஃபுல் சீசன் விளாண்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ரூல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஆட விட மாட்டாங்க. 1 இயர் வந்துட்டு வெளியே இருக்கணும். ஸோ அந்த ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. RCBக்கு மிகப்பெரிய செட்பேக்காக இருக்கும் ஜாஸ் ஹேசல்வுட் இல்லைனா. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக் தான்.